ஒரு அடர்ந்த காட்டிற்கு நடுவே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழமையான வேப்பமரத்தின் அடியில் வனதுர்க்கை அம்மனுக்கு ஒரு மேடை அமைத்து ஊர் மக்கள் தினமும் அம்மனை வழிபட்டு வந்தனர். மல்லிகா என்ற அந்த ஏழை பெண் அம்மனின் பாதத்தில் தன் மனமுருகி வேண்டினாள். மல்லிகா தினமும் காட்டில் காய்ந்த விறகுகளை சேகரித்து விற்று பிழைத்து அவள் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். என்னாச்சு? காய்ந்த விறகுகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று மேகங்கள் எல்லாம் கருமையாக மாறியது. இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்கிறது. காடு எவ்வளவு இருட்டாக இருக்கிறது. எப்படி வீட்டுக்கு போவதென்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கிறது. நான் மிகவும் பயப்படுகிறேன். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். வனபத்ரகாளி தாயே, இந்த ஆபத்தான சூழலிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். மல்லிகா பயத்தில் சாமியை வேண்டிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தெய்வீக ஒளியுடன் ஒரு சிறுமி கையில் விளக்குடன் வந்து நின்றாள். அக்கா, பயப்படாதீங்க, என் பின்னாடியே வாங்க, நான் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். நீ யாருமா? நீ எப்படி இந்த காட்டுக்குள் தனியாக வந்தாய்? எல்லாம் உங்களுக்கே போக போக தெரியும். மறுநாள் காலையில ஊர் மக்கள் அனைவரும் அம்மன் கோவிலுக்கு வந்தோம். மல்லிகா பார்த்தபோது அம்மன் பாதம் நனைந்து சேரும் சகதியுமாக இருந்தது. நேற்று நான் காட்டுல ஆபத்துல இருந்தபோது அம்மன் தான் சின்ன பொண்ணு மாதிரி வந்து என்ன புலியிடமிருந்து காப்பாற்றி கிராமத்துக்கு கூட்டி வந்தார்கள். அதனாலதான் சாமி பாதத்துல சேரும் சகதியுமாக இருக்கிறது. அம்மா தாயே, நீயே எங்கள் கிராமத்தை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். காட்டில் அந்த சிறுமியை நான் பார்த்தேன். அது ஒரு தெய்வீக அனுபவம். நாம் அனைவரும் அந்த தெய்வத்தை வணங்கி நன்றி செலுத்தும். ஆபத்து காலத்தில் நாம் கலங்காமல் இறைவனை சரணடைந்தால் அன்னை ஏதேனும் ஒரு உருவத்தில் வந்து நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு ஆதரவு கூடாதுங்க.